அன்பு நண்பர்களுக்கு பாண்டிய நாட்டு வீரத்தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள். கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பார்த்து நீங்களும் மகிழ்ந்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அவர் புகழை பரப்புங்கள். தனக்காக வாழ்பவர் மனிதன், பிறருக்காக வாழ்பவர் மாமனிதன். கேப்டன் அண்ணா நம் தமிழகத்தில் ஒவ்வொருவர் உயிரிலும் வாழும் தங்கத் தலைவன். இறந்தும் இரவாமல் வாழும் மாமனிதர். பூக்கிற பூக்கள் எல்லாம் சுவாமிக்கு பூஜைக்கு உதவாது. அதேபோல் பிறக்கிற உயிர்கள் எல்லாம் புகழோடு வாழாது. எங்கள் கேப்டன் அண்ணா எதற்கும் அஞ்சாத சிங்கம். எங்கள் அந்நியார் பேசியதை விமர்சிக்கும் ஊடக ஊதாரிகளும் வீடியோ விபச்சாரிகளும், அந்நியாரை பற்றி குறை கூறும் வாய்களும், குறைக்கிற நாய்களும், தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் கொடுமைகளையும், நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்டு ஊடகங்கள் எடுத்து போட்டு தோலுறுத்தி காட்டுங்கள். எங்கெங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்கிறதோ அதை எடுத்து காட்டுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையில் ஊடகம் நடத்துபவர்களாக, மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருப்பீர்கள். அதை விட்டுப்புட்டு வேண்டாத வேலையெல்லாம் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்க வாழ்க்கையை பற்றி இவங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் எழுதி என்ன செய்ய போகிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா நிறைய எடுத்து போடுங்க. பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கு நீங்களும் கூட இருந்து துணை செய்து அதுக்காக போராடுங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. தமிழகம் பால் வன்கொடுமையால் தவித்து கொண்டு இருக்கிறது. 1 வயது குழந்தை முதல் 10 வயசு குழந்தை முதல் எங்கேயும் வெளியில் தலை காட்ட முடியவில்லை. அதே போல் வயசானவங்களும் சரி, ஒரு பெண்களும் சரி, ஒரு முழுமையான பாதுகாப்போடு வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். காம கொடூர அரக்கர்கள் பச்சிளங்குழந்தைகளையும் என்றும் பாராமல் கொன்று காம இச்சையை பயன்படுத்தி அவர்களை வாழ்க்கையை அழித்து கொன்று குவிக்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்டு நீங்கள் ஊடகங்கள் மூலமாக இதை தடுத்து நிறுத்த உதவி செய்யுங்கள். பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லும் காம கொடூரர்களை உள்ளிட்டு கொளுத்த வேண்டும். அந்நியார் சொன்னது போல உடனே என்கவுண்டர் செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களை காக்க நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அரபு நாடுகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டவுடனே பொது இடத்தில் கட்டி வைத்து அடித்து கல்லெறிந்து கொள்வார்கள். அதேபோல் நம் தமிழ்நாட்டிலும், நம் இந்திய நாட்டிலும் எல்லா மாநிலங்களிலும் அதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கான சட்டங்களை கொண்டு வந்து நீதிமன்றங்களின் மூலமாக கொண்டு வந்து அதை அமல்படுத்த வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்டவுடனே பொது இடத்தில் வைத்து அவர்களை சுட்டு தள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் முன்பாக அவர்களை கொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பயம் வரும். நம் நாட்டுக்கு குற்றங்கள் பெருகி விடாமல் நம்மளால் தடுக்கவும் முடியும். முக்கியமாக பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் தலைவிரித்து ஆடுகிறது. இதை தடுக்க முறையான சட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களையும் நம்ம இந்திய மக்களையும் காக்க நம் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும். காந்தி வாங்கிய சுதந்திரம் எங்கே? கள்வர்கள் கூட்டம் வதைக்குது பெண்களை இங்கே. இதற்கென்று தனிச்சட்டம் அமைத்து குற்றங்கள் பெருக விடாமல் தடுக்க இந்திய நாட்டில் உள்ள மாநிலங்கள் உள்ள முதல்வர்கள் எல்லாரும் ஒன்று கூடி டில்லி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா ஆகிய போன்ற மாநில முதல்வர்கள் ஒன்று கூடி நம் பாரத பிரதமர் தலைமையில் ஆலோசனை செய்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, நம் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நன்மைக்காகவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். தேர்தலில் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் உங்களை அமர வைத்திருக்கும் மக்களை நீங்கள்தான் காக்க வேண்டும். மக்களை காக்க துணிச்சலோடும் நேர்மையோடும் உண்மையோடும் காக்க முன்வர வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள், பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நேர்மையான காவல் அதிகாரிகளையும்
திறமையான காவல் அதிகாரிகளையும் நியமித்து பெண்கள் வேலை செய்யும் பொது இடங்களிலும் எல்லாம் கண்ணிமிக்க பெண் காவல் அதிகாரிகளை பணியில் அமர்த்தி தேர்ந்தெடுத்த நம் நாட்டு மக்களை காக்க நீங்கள் அனைவரும் முன் வர வேண்டும். பாலியல் பலாத்காரம் செய்யும் மனித மிருகங்களை குற்றங்கள் கண்டறிந்தவுடனே ஏழை பணக்காரன் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் என்று பாராமல் யார் குற்றங்கள் செய்தாலும் உடனே சுட்டுத்தள்ள, குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட உடனே அதற்கான தண்டனையை கொடுத்து நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் பாலியல் வன்கொடுமைகள் பெருகாமல் இந்த நாட்டில், நம் தமிழ்நாட்டிலும் சரி, மற்ற நம்ம இந்தியாவிலும் சரி, இதற்கான குற்றம் செய்பவர்கள் பயத்தில் குற்றங்கள் செய்யாமல் இருப்பார்கள். அதை தடுக்க நாமளும் சரி, பொதுமக்களும் சரி, அதுக்காக சேர்ந்து முன்வர வேண்டும். நீங்கள் தான் அதற்கு எல்லா முதல்வர்களும் ஒன்றுபடி இதற்கான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களை காக்க கூடிய சீக்கிரமாக இதை நடத்தி குற்றங்கள் பெருகிவிடாமல் தடுக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். பாண்டிய நாட்டு வீரத்தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள். என்றும் அன்புடன் முத்துவள்ளி சங்கர்.